இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 35வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முடவன் மானை போல குதிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஒரு ஊமையன் சத்தமாய் கெம்பீரித்து பாடுவதும் சாத்தியமே இல்லை. வனாந்திரத்தில் தண்ணீர்கள் புரண்டோடுவதும் சாத்தியமே இல்லை. கடு வெளியில் ஆறுகள் பாய்ந்தோடுகிறதும் சாத்தியமே இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை மட்டும் நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அசாத்தியமானவைகள் எல்லாமே சாத்தியமாகும். அசாத்தியமானவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக, ஒரு வாழ்வியலாகவே மாறிடும். 38 வருஷம் வியாதியாக இருந்தவன் துள்ளி குதிக்கிறான். பேசாத சகரியா தீர்க்க தரிசன பெயரை பலகையில் எழுதி பேச்சை பெற்றான். வனாந்திரத்தில் மகன் மரித்திருவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஆகாருடைய கண்களுக்கு தேவன் துறவுகளை காண செய்தார். எல்லா இடத்திலும் பஞ்சம் இருந்தபோதும் கேரித் ஆற்றங்கரையில் அசாத்தியமாக தேவன் தீர்க்கதரிசியை போஷித்தார். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு உங்களுக்கு தோன்றுகிறதோ அது எல்லாவற்றையும் நீங்கள் தேவ பிரசன்னத்தை தேடி வருவீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் சாத்தியமாக்க போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளுடைய அப்பா வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்பா உண்மை நாடி அப்பா உடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கறதுனால நீங்கள் இன்றைக்கு அதை சாத்தியமாக்க போகிறீங்க ஏசப்பா. இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயங்களை அப்பா நீங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க செய்ய போகிறீங்க ஏசப்பா. உம்முடைய பிரசன்னம் அப்பா சகல ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வர போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா, சாத்தியமான நிறைய காரியங்களை நீங்கள் சாத்தியமாக்கியிருக்கீங்க ஏசப்பா. 38 வருஷம் வியாதியோடு படுக்கையாக இருந்த அந்த வியாதிக்காரனை அப்பா நீங்கள் ஒரே செகண்டில் குணமாக்குனீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா. எத்தனையோ வருஷம் வியாதியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகர், ப்ரெஷர், இன்னும் ஏகப்பட்ட ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கேன்சர், எந்த விதமான நோய்களாக இருந்தால் கூட இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உறுப்புகள் எல்லாம் சரியாக செயல்படுவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா இப்பொழுது அவங்க சுகமாகிட்டாங்கங்கிற உணர்வு வரணும் ஏசப்பா. அமேன். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்கும்போதும் நீங்கள் தருபவராக இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகம் ஆகிட்டாங்கங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நன்றி அப்பா. 38 வருஷமாக வியாதியிலேருந்து நான் விடுதலையே பெற முடியலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனுஷனை அப்பா நீங்கள் ஒரே செகண்டில் குணமாக்குனீங்கப்பா. அமேன். உமக்கு தேவையெல்லாம் அந்த இருதயத்தில் விசுவாசம் மட்டும்தான். இந்த இருதயத்தில் தேவன் என்னை குணமாக்குவாருங்கிற விருப்பம் மட்டும்தான். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் அப்பா உங்கள் மேலே நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோமாப்பா, விருப்பமாக இருக்கிறோமாப்பா. குணமாகணுங்கிற விருப்பம் எங்களுக்குள்ளே இருக்குதுப்பா. அமேன். நீங்கள் அதை செய்ய முடியுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா. ஜீவனுள்ள அதே தேவன் தான் இன்றைக்கு எங்கள் மத்தியிலையும் வாசம் செய்கிறீங்கப்பா.
மனிதர்கள் மத்தியில் விரும்பி வாசம் செய்கிற தேவன் நீங்கப்பா. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்திருக்கும்போது அதே அசாத்தியமான காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் கூட இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாக போகிறது. அமேன். நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே உங்களுக்கு சுகம் உண்டாயிருக்குங்கிறத நீங்கள் சோதித்து பாருங்கள். அமேன். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக இருக்கிறாரு. அவருடைய கரங்களில் காயம் உள்ள அந்த கரங்கள்லேருந்து வடிகிற இரத்தம் உங்கள் மேலே இப்பொழுது விழுகிறது. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த இரத்தம் உங்கள் மேலே விழும்போது ஹல்லேலூயா உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. அமேன். பிறவிலேயே ஊமையாக நான் இருந்தவனை பேச வச்சுங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஆகார் தன்னுடைய குழந்தை மறிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூரத்தில் குழந்தைய வச்சுட்டு அழும்போது அமேன் அந்த கண்ணீருக்கு பதிலாக அவளுடைய கண்களை திறந்தீங்க ஏசப்பா. வனாந்திரத்தில் அப்பா துறவுகளை அவளுடைய கண்களில் காமிச்சிங்க ஏசப்பா. இன்றைக்கும் வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் அப்பா எத்தனையோ பிள்ளைகளை என் கூட இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்க கண்களுக்கு அப்பா நீங்கள் ஒரு சிறந்த வழியை காட்ட போகிறீங்க ஏசப்பா. எப்படி துறவுகள் வனாந்திரத்தில் தோன்றியதோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியை ஒரு சோர்ஸை உண்டு பண்ண போகிறீங்க ஏசப்பா. பிள்ளைகளின் படிப்புக்கு பிள்ளைகளின் வேலைக்கு அப்பா இன்னும் எத்தனையோ கஷ்டங்களை வனாந்திரமாக நினச்சிட்டு இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கணவன் அப்பா மனைவியை விட்டுட்டு போய் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாங்க. அப்பா மனைவியினுடைய வாழ்க்கை வனாந்திரமாக மாறுகிறதுப்பா. குடும்பத்தில் உள்ள நபரே கோர்ட்டில் கேஸை போட்டு அலகழிக்கிறாங்க. அப்பா இன்னும் எத்தனையோ வனாந்திரங்களை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிச்சிட்ருக்கிறாங்கப்பா. அவங்க கண்களை இன்றைக்கு நீங்கள் திறக்க போகிறீங்க ஏசப்பா. கண்களை திறக்கும்போது புதிய வழியை, புதிய சோர்ஸை, புதிய அப்பா பதிலை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. சகல பிள்ளைகளும் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஒவ்வொருவரையும் சாட்சியாக நீங்கள் எழுப்ப போகிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் தயவினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.